வணக்கம். இன்று உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் இப்போது எதையாவது யோசித்துக் கொண்டிருந்தால் ஒரு நிமிடம் அதை அப்படியே வைத்துவிட்டு இதை கவனியுங்கள். ம் கண்டிப்பாக. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் தேவைப்படும் ஒரு தேடல் என்று சொல்லலாம். ஆமாம், பொதுவாக நாம் ஒரு உடல்நல பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு செல்லும்போது அங்கே ஒரு விதமான தெளிவு இருப்பதை உணர முடியும். அதாவது உங்கள் கை எலும்பு முறிந்து விட்டால் மருத்துவர் உங்களை ஒரு எக்ஸ்ரே எடுக்கச் சொல்வார். அந்த எக்ஸ்ரே படத்தில் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்துவிடும். சரியாக சொன்னீர்கள். அந்த கருப்பு வெள்ளை படத்தில் உடைந்த அந்த சிறிய கோடு மிகத் தெளிவாக தெரியும். மருத்துவர் அதை சுட்டிக்காட்டி, இங்கேதான் பிரச்சனை, இதற்கு ஒரு மாவுக்கட்டு போட்டால் சரியாகிவிடும் என்று கூறுவார். அந்த துல்லியம் நமக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருகிறது இல்லையா? பிரச்சனை கண்களுக்கு தெரிகிறது, அதற்கான தீர்வும் இருக்கிறது என்று நம் மூளை எளிதாக புரிந்து கொள்கிறது. அதுதான் விஷயம். ஆனால் அந்த எக்ஸ்ரே இயந்திரத்தால் மனித மனதின் உணர்வுகளுக்குள்ளும் அதன் ஆழமான காயங்களுக்குள்ளும் நுழைய முடியுமா? அது சாத்தியமே இல்லை. முடியாதுதானே. உங்கள் மனம் வலிக்கிறது, ஆனால் உடம்பில் எந்த காயமும் இல்லை என்கிற போது அந்த எக்ஸ்ரே வேலை செய்யாமல் போய்விடுகிறது. உண்மைதான். எந்த கருவியாலும் அளக்க முடியாத, ஆனால் ஒரு மனிதனை முழுமையாக முடக்கி போடக்கூடிய அந்த மனதின் நிலப்பரப்பு மிகவும் சிக்கலானது. அதனாலதான் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆனால் அமைதியான வலியை பற்றி அலசப்போகிறோம். புத்தரின் ஞானத்தின் மூலம் மன அமைதியை கண்டறிதல் என்ற ஒரு கருப்பொருளை, அதாவது வருத்தப்பட்ட மனதிற்கு புத்தர் சொன்ன உண்மை என்ற ஒரு சிறிய குறிப்பை இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இது பார்ப்பதற்கு மிகச் சுருக்கமான குறிப்பாக இருந்தாலும் மனித உளவியலின் மிகச் சிக்கலான அடுக்குகளை உரித்துக் காட்டக்கூடிய ஒரு மாபெரும் தத்துவம் இது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நான் இந்த குறிப்பை முதல் முறை படித்தபோது அதன் முதல் வரியே என்னை ஆச்சரியப்படுத்தியது. சில நேரங்களில் மனம் காரணமே இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும், யாரிடமும் சொல்ல முடியாத வலி உள்ளுக்குள் அமைதியாக காயப்படுத்தும் என்று அது தொடங்குகிறது. காரணமே இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும். அந்த வார்த்தைகளில் நிறைய அர்த்தம் ஒளிந்திருக்கிறது. இதை நான் நிஜ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், நம் கையில் இருக்கும் மொபைல் போன். ஆமாம், மொபைல் பேட்டரி குறைவது போல. அதேதான். நாம் எந்த அப்ளிகேஷனையும் திறந்திருக்க மாட்டோம், ஸ்கிரீன் ஆஃப் ஆகிதான் இருக்கும். ஆனாலும் பேட்டரி சதவீதம் மெதுவாக குறைந்து கொண்டே வரும். அதாவது பின்னணியில் ஏதோ சில செயல்பாடுகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதால் ஏற்படும் பேட்டரி இழப்பு அது. மிகச்சரி. அதே போலதான் சில நாட்களில் நாம் எந்த ஒரு கடினமான வேலையையும் செய்திருக்க மாட்டோம், பெரிய துயரச் சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்காது. ஆனால் காலை எழுந்தவுடன் காரணமே இல்லாமல் மனம் முழுமையாக சோர்வடைந்திருக்கும். இந்த அனுபவம் நம்மில் பலருக்கும் இருக்கிறது. இதில்தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். நாம் எப்பொழுதுமே வலியை நியாயப்படுத்த ஒரு காரணத்தை தேடுகிறோம் இல்லையா? ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று யாராவது கேட்டால் அவர்களிடம் சொல்வதற்கு நமக்கு ஒரு லாஜிக்கான பதில் தேவைப்படுகிறது. ஆமாம், ஒரு தர்க்க ரீதியான பதில். அப்படி இருக்கும்போது யாரிடமும் சொல்ல முடியாத வலி அமைதியாக காயப்படும் என்ற இந்த குறிப்பு ஏன் வலியின் அமைதிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறது? காரணம் இல்லாத வலி என்று உண்மையில் இருக்கிறதா? நீங்கள் கேட்ட அந்த தர்க்க ரீதியான பதில் என்ற வார்த்தையில்தான் முழு பிரச்சனையும் ஒளிந்திருக்கிறது. சமூகம் எப்பொழுதுமே உங்கள் வலிக்கு ஒரு சான்றிதழை கேட்கிறது. சான்றிதழா? எப்படி சொல்கிறீர்கள்? அதாவது, நீங்கள் அழ வேண்டும் என்றால் அதற்கு குறைந்தபட்சம் ஒரு நியாயமான காரணம் இருக்க வேண்டும் என்று இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. ஓஹோ, உனக்கு என்ன குறைச்சல்? நல்ல வேலை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறதே என்று கேட்பார்களே, அதே சொல்கிறீர்களா? அதேதான். நீ நன்றாகத்தானே இருக்கிறாய், பிறகு ஏன் இந்த சோர்வு என்று மற்றவர்கள் கேட்கும்போது நமக்குள் இயல்பாகவே ஒரு குற்ற உணர்ச்சி பிறக்கிறது. உண்மையிலேயே எனக்கு எந்த குறையும் இல்லையே, பின் ஏன் நான் இப்படி உணர்கிறேன் என்று நாமே குழம்பி போவோம். சரியாக பிடித்தீர்கள். ஒருவேளை நமக்குத்தான் ஏதோ மனநல பிரச்சனையோ என்று நம்மை நாமே சந்தேகிக்க தொடங்குகிறோம். மற்றவர்கள் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற பயத்தில்தான் அந்த வலியை யாரிடமும் சொல்ல முடியாத வலியாக நாம் நமக்குள் பூட்டி வைத்துக் கொள்கிறோம். ஆமாம், வெளியில் சொன்னால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற பயம். அது மட்டுமல்ல, மனிதர்களாகிய நாம் சத்தமான வலிகளை எதிர்கொள்ள பழகிவிட்டோம். கோபம், விரக்தி, பெருங்குரல் எடுத்து அழுதல் போன்ற உணர்ச்சிகள் வெளிப்படையானவை. அந்த மாதிரி சத்தமான வலிகளுக்கு மற்றவர்களிடமிருந்து எளிதாக பரிவு கிடைத்துவிடும் இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த மொபைல் பேட்டரி போல பின்னணியில் அமைதியாக இயங்கும் அந்த வலிதான் ஒரு மனிதனை உள்ளுக்குள் அதிகமரிக்கிறது. அப்படியென்றால் காரணமே இல்லாமல் என்று குறிப்பு சொல்வது
உண்மையில் அதற்கு பின்னணியில் எந்த காரணமும் இல்லை என்பதல்ல என்கிறீர்களா? ஆமாம், பல மாதங்களாக நீங்கள் அடக்கி வைத்த சிறு சிறு ஏமாற்றங்கள், வேலைப்பழு, சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கும் எதிர்மறை செய்திகள் என அனைத்தும் சேர்ந்து உங்கள் மூளையின் உணர்ச்சி பட்டகத்தை நிரப்பியிருக்கலாம். ஓ, அந்த சோர்விற்கான காரணத்தை நம் மூளையால் உடனடியாக கண்டறியவோ வார்த்தைகளால் விவரிக்கவோ முடியவில்லை என்பதுதான் நிஜம். மிகத் துல்லியமாகச் சொன்னீர்கள். புத்தரின் இந்த குறிப்பு முதலில் அந்த உணர்வை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறது. உங்கள் வலிக்கு நீங்கள் யாரிடமும் காரணம் சொல்ல தேவையில்லை என்பதை அது அங்கீகரிக்கிறது. இது கேட்பதற்கே மிகப்பெரிய ஆசுவாசமாக இருக்கிறது. என் வலிக்கு நான் காரணம் தேட வேண்டியதில்லை, அதற்காக குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டியதில்லை என்ற எண்ணமே பாதி பாரத்தை குறைத்து விடுகிறது. அதுதான் அமைதிக்கான முதல் படி, வலியை ஏற்றுக்கொள்வது. சரி, இந்த அமைதியான வலியை, காரணமற்ற சோர்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அந்த சோர்வை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உணர்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். சொல்லுங்கள். ஆனால் இது இப்படியே நீடித்தால் என்ன செய்வது? நான் நிரந்தரமாக ஒரு இருட்டிற்குள் தள்ளப்பட்டு விடுவேனோ என்ற பயம் அப்போது எழத்தானே செய்யும். அந்த பயத்தை போக்குவதற்கு என்ன வழி? அந்த பயத்தை போக்குவதற்கான மிகச் சிறந்த உளவியல் கருவியை தான் புத்தர் அடுத்ததாக முன்வைக்கிறார். எதுவும் நிரந்தரமில்லை, இந்த வலியும் கடந்து போகும் என்கிறார். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதைதான் நான் உங்களிடம் கேட்க நினைத்தேன். எனக்கு இதில் ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? இந்த எதுவும் கடந்து போகும் என்று சொல்வது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாதாரண தத்துவ வாக்கியமாக மாறிவிட்டது. மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டு ஒரு பயங்கரமான பதற்றத்தில், அதாவது அந்த பேனிக் அட்டாக் என்று சொல்வார்களே, அதில் சிக்கித் தவிக்கும் ஒரு நபரிடம் சென்று கவலைப்படாதே, எல்லாம் கடந்து போகும் என்று சொல்வது. ஆமாம், அப்படி சொன்னால் அது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்காது. மாறாக அவர்களின் வலியை நாம் கொச்சைப்படுத்துவது போலவோ அல்லது ஒரு மேலோட்டமான ஆறுதலை சொல்வது போலவோ தானே தோன்றும். உண்மைதான். வலியில் இருக்கும்போது ஒரு நிமிடம் என்பது ஒரு யுகம் போல உறைந்து போய்விடுகிறதே. இது வெறும் ஆறுதல் வார்த்தையா அல்லது வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? நீங்கள் கூறுவது 100க்கு 100 உண்மை. இதை ஒரு மேலோட்டமான ஆறுதலாக மற்றவர்கள் சொல்லும்போது அது கோபத்தைத்தான் வரவழைக்கும். ஆனால் புத்தர் இதை பிறருக்குச் சொல்லும் ஆறுதலாக முன்வைக்கவில்லை. அப்படியா? பின் எப்படி முன்வைக்கிறார்? இதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளும் ஒரு அறிவாற்றல் பயிற்சியாக முன்வைக்கிறார். இதை நாம் கொஞ்சம் மூளை அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஓ, நியூரோ சயின்ஸ். சொல்லுங்கள், அது எப்படி வேலை செய்கிறது? உங்கள் மனம் ஒரு கடுமையான வலியை அல்லது பதற்றத்தை உணரும்போது உங்கள் மூளையில் உள்ள அமிக்டாலா என்ற பகுதி முழு கட்டுப்பாட்டையும் தன் கையில் எடுத்துக்கொள்கிறது. இது ஆபத்து காலங்களில் செயல்படும் ஒரு தற்காப்பு முறை. அதாவது அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், நம் மூளை ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்துவிட்டது என்று நம்பத் தொடங்குகிறது, அப்படிதானே? சரியாகச் சொன்னீர்கள். அப்படி நடக்கும்போது மூளை செய்யும் முதல் வேலை காலத்தை பற்றிய உங்கள் உணர்திறனை, அதாவது பெர்செப்ஷன் ஆஃப் டைமை மாற்றுவதுதான். ஓஹோ, அதனால்தான் நேரமே நகராதது போல தோன்றுகிறதா? ஆமாம், இந்த இருட்டு, இந்த சோர்வு இனி எப்போதுமே உங்களை விட்டு போகாது, உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதே வலிதான் நீடிக்கும் என்ற ஒரு மிக பிரம்மாண்டமான மாயையை மூளை உருவாக்குகிறது. நாம் அந்த மாயையை முழுமையாக நம்பிவிடுகிறோம். அதுதான் பிரச்சனை. அந்த மாயையை உடைக்கும் ஆயுதம்தான் எதுவும் நிரந்தரமில்லை என்ற உண்மை. ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியென்றால் இந்த வலியும் கடந்து போகும் என்பது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, அது நம் மூளை நமக்கே சொல்லும் ஒரு பொய்யை முறியடிப்பதற்கான எச்சரிக்கை என்கிறீர்களோ? அப்படிதான். பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதி இந்த நிரந்தரமின்மை. ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு காலாவதி தேதி இருக்கிறது என்பதை புரிந்துகொள்வது ஒரு மிகப்பெரிய உளவியல் உத்தி. ஒரு எக்ஸ்பயரி டேட் இருக்கிறது என்பதை மூளைக்கு நினைவூட்டுவது. ஆமா, நீங்கள் அனுபவிக்கும் அந்த துயரத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது என்று உங்கள் மூளைக்கு நீங்கள் உறுதியாக நினைவூட்டும் போது அந்த பதற்றத்தின் பிடி தானாகவே தளரத் தொடங்குகிறது. இதை இன்னும் கொஞ்சம் எளிதாக புரிஞ்சுக்கொள்ள ஏதாவது உதாரணம் இருக்கிறதா? ஒரு அழகான ஒப்பீடு இருக்கிறது. வானத்தில் ஒரு பெரிய கருமேகம் திரண்டு மழையாக பொழிகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த மழை எவ்வளவு நேரமானாலும் பெய்யலாம், ஆனால் வானம் அந்த மழையால் அழிந்து விடுவதில்லை. ஓ, மழை கடந்து செல்லும், வானம் அப்படியேதான் இருக்கும். சரியாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் வானம், உங்களின் வலிகள் அந்த மேகங்கள். வலியை மறுக்கவோ அதிலிருந்து தப்பிக்கவோ அவர் சொல்லவில்லை, வலியின் தன்மையை புரிந்து கொண்டு அதை கடக்க சொல்கிறார். இந்த வானம் மற்றும் மேகங்கள் ஒப்பீடு மிகச் சிறப்பாக இருக்கிறது.
வலி என்பது நம்முடைய நிரந்தரமான அடையாளம் அல்ல. அது நம்மை சந்திட்டு விட்டு செல்லும் ஒரு தற்காலிக பயணி என்பதை உணரும்போது அந்த வலியோடு பயணிப்பது சற்று எளிதாகிறது. கண்டிப்பா. ஏன் வருகிறது? அதற்கு புத்தரின் அந்த வரிகள் மிக தெளிவான ஒரு பதிலை தருகிறது. என்ன பதில் அது? கஷ்டமான நாட்கள் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை வலிமையாக்கத்தான் வந்திருக்கிறது என்று அந்த குறிப்பு சொல்கிறது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த இடத்தில்தான் எனக்கு உங்களிடம் ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. சொல்லுங்கள், என்ன மாற்று கருத்து? இந்த உடைக்க வரவில்லை, வலிமையாக்க வருகிறது என்று தத்துவார்த்தமாக சொல்வது கேட்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் யதார்த்தம் அது அல்லவே. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு வேலையை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள், அல்லது நீங்கள் உயிராக நேசித்த ஒரு உறவு உங்களை விட்டு பிரிந்து விடுகிறது. அந்த தருணத்தில் நீங்கள் சுக்குநூறாக உடையந்து சிதறுவது போலதானே உணர்கிறீர்கள். அந்த வலியை நான் புரிந்து கொள்கிறேன். தரையில் விழுந்த கண்ணாடி போல நாம் உடைந்து கிடக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதை எப்படி உடைக்க வரவில்லை என்று இந்த வரி மறுக்கிறது. இந்த முரண்பாட்டை எப்படி புரிந்து கொள்வது? நீங்கள் கேட்பது மிக நியாயமான கேள்வி. நீங்கள் உடைந்து போவதாக உணர்வது முற்றிலும் உண்மை. ஆனால் எது உடைகிறது என்பதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். எது உடைகிறது? நாம் தானே உடைகிறோம். இல்ல, அந்த பிரிவிலோ அல்லது வேலை இழப்பிலோ நிஜமாகவே நீங்கள் உடைந்து போகிறீர்களா என்றால் இல்லை. அந்த வேலையின் மீது நீங்கள் வைத்திருந்த அதீத எதிர்பார்ப்பு உடைகிறது. ஓ, எதிர்பார்ப்பு உடைகிறது. ஆமா. அந்த உறவுதான் உங்கள் மொத்த உலகம் என்று நீங்கள் நம்பியிருந்த அந்த பொய்யான பிம்பம் உடைகிறது. என் வாழ்க்கையில் எந்த எதிர்பாராத துயரமும் வராது என்று நீங்கள் கட்டியெழுப்பியிருந்த உங்கள் அறியாமையும் அகங்காரமும் உடைகிறது. இதை கேட்பதற்கே கொஞ்சம் கனமாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகளும் பிம்பங்களும் தான் உடைகிறதா? இதை சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு சிற்பியின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு பாறையை சிற்பி சிலையாக செதுக்கும் உதாரணமா? ஆமாம், ஆனால் அதை அந்த பாறையின் பார்வையிலிருந்து யோசித்துப் பாருங்கள். ஒரு சிற்பி பெரிய பாறையின் மீது உளியை வைத்து சுத்தியலால் ஓங்கி அடிக்கிறார். பாறையின் பல பகுதிகள் உடைந்து கீழே விழுகின்றன. பாறைக்கு உயிரிருந்தால் வலியால் துடிக்கும். சரியாக சொன்னீர்கள். அந்த பாறைக்கு உயிரிருந்தால் அது என்ன நினைக்கும்? ஐயோ, இந்த சுத்தியல் என்னை அழிக்க வருகிறது, என்னை துண்டு துண்டாக உடைக்கிறது என்றுதானே அலறும். கண்டிப்பா. பாறையின் பார்வையில் அது ஒரு பெரும் அழிவு. ஆனால் சிற்பியின் பார்வையில் அவர் அந்த பாறையை உடைக்கவில்லை, தேவையில்லாத பகுதிகளை அகற்றி ஒரு அழகான சிலையை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியென்றால் நாம் அந்த உளியின் அடிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அது நம்மை அழிக்க வரும் ஆயுதம் என்று நினைத்து கத்துகிறோம். ஆமாம். ஆனால் கஷ்டங்கள் நம்மை அழிக்க வரும் ஆயுதங்கள் அல்ல, மாறாக நம்மை செதுக்க வரும் கருவிகள். அப்படிதானே? மிகச் சரியாக பிடித்து விட்டீர்கள். அந்த சுத்தியல் அடி விழாமல் எந்த பாறையும் சிலையாக மாறுவதில்லை. நெகிழ்வுத்தன்மை மற்றும் மன வலிமை என்பது நாம் பிறக்கும் போதே நமக்கு கிடைக்கும் விஷயங்கள் அல்ல. அவை கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது மட்டுமே உருவாகக்கூடியவை என்கிறீர்கள். ஆமாம். நீங்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பளு தூக்கும் போது உங்கள் தசைகளில் சிறு சிறு கிழிசல்கள் ஏற்படுகின்றன. உங்களுக்கு தெரியும் தானே? மைக்ரோடியர்ஸ் என்று சொல்வார்களே. அதேதான். அதன் பிறகுதான் அந்த தசை முன்பை விட வலிமையாக வளர்கிறது. மனதின் வலிமையும் அப்படித்தான். உங்களுக்குள் எழும் அந்த அமைதியான வலி, எந்த காரணமும் இல்லாமல் உங்களை அழுத்தும் அந்த சோர்வு, உண்மையில் உங்கள் குணாதிசயத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது வலியை பற்றிய ஒட்டுமொத்த பார்வையுமே மாற்றிவிடுகிறது. என்னை அழிக்க வருகிறது என்று நினைக்கும்போது பயம் வருகிறது. ஆமாம். என்னை வலிமையாக்க தேவையற்ற மாயைகளை உடைக்க வருகிறது என்று நீங்கள் நினைக்கும்போது அது ஒரு பாடமாக, ஒரு வாழ்க்கை அனுபவமாக மாறுகிறது. வலியின் நோக்கத்தை புரிந்து கொள்வது அதை கையாளும் விதத்தை எவ்வளவு எளிதாக்குகிறது பாருங்கள். நாம் இதுவரை இந்த ஆழ்ந்த அலசலில் விவாதித்த விஷயங்களை ஒரு தொடர்ச்சியான பயணமாக பார்த்தால் இது மனதின் பரிணாம வளர்ச்சியை மிக தெளிவாக காட்டுகிறது. உண்மைதான். இது ஒரு அற்புதமான பயணம். முதல் பேட்டரி போல பின்னணியில் நம் ஆற்றலை உறிஞ்சும் அந்த அமைதியான வலியை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கான காரணத்தை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதை உணர்கிறோம். ஆமாம், அதுதான் முதல் படி. வலியை எந்த நிபந்தனையும் இன்றி ஏற்றுக்கொள்வது. அதன் பிறகு அந்த வலி எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அது நம் மூளை உருவாக்கும் ஒரு மாயை என்பதையும், வானத்தில் கடந்து செல்லும் மேகத்தைப் போல அது நிரந்தரமற்றது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். இறுதியாக அந்த வலியும் கஷ்டமும் நம்மை அழிப்பதற்காக வந்த சுத்தியல் அல்ல, அது நம்மை செதுக்குவதற்காக காலம் கையில் எடுத்திருக்கும் உளி என்பதை உணர்ந்து அதை வலிமையாக மாற்றுகிறோம். இந்த 3 நிலைகளையும் ஒருவர் கடந்து வரும்போது அங்கு ஒரு புதிய திறப்பு நிகழ்கிறது.
அதைத்தான் இந்த குறிப்பின் இறுதி வரி மிக அழகாக ஒரு தாய் தன் குழந்தைக்குச் சொல்வது போன்ற உறுதியோடு சொல்கிறது. அந்த வரி என்ன சொல்கிறது? நம்பிக்கையை விடாதீர்கள், ஒரு நாள் மனம் மீண்டும் அமைதியாகும் என்று அது முடிகிறது. ஒரு நிமிடம். அந்த அமைதி முந்தைய அமைதியைப் போன்றதல்லவே? நிச்சயமாக இல்லை. எந்த கஷ்டமும் வருவதற்கு முன்பு நம்மிடம் ஒருவிதமான குழந்தைத்தனமான அமைதி இருக்கும். அது உலகத்தின் யதார்த்தம் தெரியாத ஒரு அப்பாவித்தனமான அமைதி. ஓ, எந்த அடியும் வாங்காத ஒரு பாறையின் அமைதி போல. சரியாகச் சொன்னீர்கள். ஆனால் வலிகளை கடந்து அதை புரிந்து கொண்டு சுக்குநூறாக உடைந்து மீண்டும் உங்களை நீங்களே கட்டியெழுப்பிய பிறகு கிடைக்கும் அமைதி இருக்கிறதல்லவா, அது ஒரு முதிர்ச்சியான அமைதி. அது புயலை கண்டு பயப்படாத ஒரு ஆழமான கடலின் அமைதி. ஆமா, எந்த துயரம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும், இது என்னை செதுக்கவே வந்திருக்கிறது என்ற தெளிவிலிருந்து பிறக்கும் ஒரு அசைக்க முடியாத அமைதியது. புத்தர் குறிப்பிடும் அமைதி அந்த முதிர்ச்சியான நிலைதான். இதை கேட்பதற்கே மனதிற்கு மிகவும் நிறைவாக இருக்கிறது. நீங்கள் இப்போது இந்த தேடலை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒருவராக இருக்கலாம். எப்போதெல்லாம் நீங்கள் அதிக தகவல் சுமையாலோ, வேலை அழுத்தத்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கை போராட்டத்தாலோ உடல் அளவிலும் மன அளவிலும் சோர்ந்து போகிறீர்களோ, பல நேரங்கள் அப்படி நடக்கும். நீங்கள் உலகத்தின் முன்பு ஒரு தைரியமான முகமூடியை அணிந்து கொண்டு ஆனால் உள்ளுக்குள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அப்போதெல்லாம் இந்த சில வரிகள் ஒரு நங்கூரம் போல உங்களை தாங்கி பிடிக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக தாங்கி பிடிக்கும். உங்கள் ஆற்றல் உறிஞ்சப்படும் போது அதற்காக உங்களையே நீங்கள் தண்டித்துக் கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதியான வலியை நீங்கள் நிராகரிக்க வேண்டியதில்லை. ஆமாம், அது ஏதோ தீண்டத்தகாத ஒரு உணர்வு என்று ஒதுக்கி தள்ளாதீர்கள், அதை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்லும் ஒரு இருண்ட சுரங்கப்பாதை மட்டுமே. அந்த சுரங்கப்பாதைக்கு ஒரு முடிவிருக்கிறது. நாம் இந்த தேடலின் இறுதிக்கு வந்துவிட்டோம். ஆரம்பத்தில் நாம் சொன்ன அந்த மருத்துவ பரிசோதனை, எக்ஸ்ரே போன்ற துல்லியத்தை மனதின் வழிகளில் தேட முடியாது என்பதை இப்போது நாம் மிகத் தெளிவாக அறிவோம். அந்த வழிகளுக்கு தேவை மருத்துவச் சான்றிதழ்கள் அல்ல, ஒரு ஆழமான புரிதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் தான். எல்லாம் கடந்து போகும். அந்த நிரந்தரமற்ற தன்மை முடிந்து இறுதியில் மனம் மீண்டும் அமைதி திரும்புவது உறுதி என்பதுதான் இயற்கையின் சட்டம். எனவே விடைபெறுவதற்கு முன் நீங்கள் சுயமாக சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை உங்களிடம் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். கஷ்டமான நாட்கள் நம்மை வலிமையாக்க மட்டுமே வருகிறது என்றால், இப்போது இந்த நொடியில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த சொல்ல முடியாத வலியை நாம் ஏன் எதிர்த்து போராட வேண்டும்? சிந்திக்க வேண்டிய கேள்விதான். அதை கண்டு பயந்து ஓடாமல், அதை ஒரு எதிரியாக பார்க்காமல், அது உங்களை கடந்து செல்லும் வரை அதனுடன் அமைதியாக பயணிக்க பழகிக் கொள்ள முடியுமா? அந்த வலியையே வாழ்க்கையின் உண்மைகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசானாக மாற நாம் அனுமதிப்போமா? இதை பற்றி சற்று அமைதியாக சிந்தியுங்கள். மீண்டும் இன்னொரு ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.